அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, கடைகள் மற்றும் நிறுவன சட்டம் 1947 உள்ள பிரிவுகளை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இந்த கடைகள் மற்றும் நிறுவன சட்டத்தினுடைய தன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செக்ஷனும் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 50 செக்ஷன் கிட்ட இருக்குது. நம்ம முக்கியமான ஒரு செக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அந்த வகையில் செக்ஷன் 2, ஓகேவா? செக்ஷன் 2 பார்க்குறோம். செக்ஷன் 2 வெரி இம்பார்ட்டண்டானு கேட்டால் ஆமாம், வெரி இம்பார்ட்டன்ட் தான் சொல்லணும். ஏன்னா அதில் தான் வரையறையை பற்றி சொல்கிறாங்க, ஓகேவா? வரையறை. சரி, இந்த வரையறை எதற்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் இந்த கடைகள் மற்றும் நிறுவன சட்டம் 1947 எடுத்துக்கிட்டிங்கன்னா லேபர் லா 2ன்னு வரும், ஓகேவா? பிஏ எல்எல்பியாக இருந்தாலும் சரி, எல்எல்பியாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு லேபர் லா 2ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் தான் இது வரக்கூடியதாக இருக்குது. இப்போ புதுசாக செக்யூரிட்டி கோடெலாம் மாறிடுச்சு அப்படின்னாலும் இந்த லேபர் லாவில் இந்த கடைகள் மற்றும் நிறுவன சட்டம் 1947 அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் சொல்கிறாங்க. சரியா? அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வரையறையில் ஃபஸ்ட்டு ஒரு வரையறை யாருன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை அப்படிங்கிறதுக்கான வரையறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 14 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? 14 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் குழந்தைகள் அப்படிங்கிறக்கூடிய ஒரு தன்மையில் வராங்க. அதுக்கப்புறம் மூடப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? மூடப்பட்டது. அப்போ மூடப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு வாடிக்கையாளரின் சேவைக்கு அல்லது அந்த நிறுவனத்துடன் தொடர்புடைய வேறு எந்த ஒரு வணிகத்திற்கும் திறக்கப்படவில்லை என்பதுதான் பொருளாம். அதாவது எந்த ஒரு பொருளும் இப்போ ஒரு கடைகள், இப்போ நம்ம பார்க்க போகிறது கடைகள் மற்றும் நிறுவனங்களுக்கான சட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் மூடப்பட்டதுக்கான பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு கடையுமே சரி அல்லது எந்த ஒரு நிறுவனமும் சரி, வாடிக்கையாளர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் திறக்கணும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு திறக்கப்படலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும்போது மூடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சரி, வணிக நிறுவனம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வணிக நிறுவனத்துக்குள்ளே கடைகள் வருமானு கேட்டால் கடைகள் வராது. வணிக நிறுவனங்கிறது பெரிய நிறுவனங்களாச்சு. அப்போது விளம்பரதாரர், சரக்கு அனுப்புதல் அல்லது வணிக முகமை தொழில்கள் நடத்தும் ஒரு நிறுவனம் அல்லது தொழிற்சாலை அல்லது தொழில் நிறுவனத்தின் எழுத்தாளர் துறை அல்லது ஒரு காப்பீட்டு நிறுவனம், கூட்டு பங்கு நிறுவனம், இதெல்லாம் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில மாநில அரசுகள் இருக்கு இல்லையா, மாநில அரசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்களை முன்னெடுத்து பண்ணும். அப்போ அந்த வகையில் அவங்க கூட சில நிறுவனங்களை ஐடென்டிட்டி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களும் அந்த நிறுவன சட்டத்தின் கீழே ஒரு நிறுவனமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் பகல். அது என்ன பகல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 24 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 24 மணி நேரத்தில் ஒரு லேபரை பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம் ஷிஃப்ட் கணக்கு பண்ணுவாங்க. அப்போ அந்த 8 மணி நேரங்கிறது காலையில் 8 மணி நேரமா அல்லது மாலையிலேருந்து 8 மணி நேரமா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. உதாரணத்துக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு போனாங்கன்னா அது காலையில் ஒரு 8 மணி நேரத்தை கூட்டிக்கிட்டு அந்த டயத்துக்குலாம் அவங்க ஒர்க்கு முடிஞ்சிடும். இதுவே மாலையில் ஒரு 6 மணி ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அதிலிருந்து 8 மணி நேரத்தை கூட்டிட்டு முடியும். அப்போ அந்த டைம் இரவாக இருக்கும். அப்போ அது இரவுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் அதையும் பகல்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பகல் என்பது நள்ளிரவில் தொடங்கும் 24 மணி நேர காலத்தை குறிக்கும். ஆனால் ஒரு பணியாளரின் வேலை நேரம் நள்ளிரவை தாண்டினால் அந்த பணி தொடங்கும் நேரத்திலிருந்து 24 மணி நேர காலமே பகல் நேரம் கருதப்படுறாங்க. அப்போம்னா இவர் நைட்டு போல் ஒரு 12 மணிக்கு அவரோட ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது அந்த தொழிலாளருக்கு பகல் நேரமாக கணக்கிடப்பட்டு வகுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முதலாளினா யார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறுவனத்தின் வணிகத்திற்கு சொந்தக்காரராகவோ அல்லது பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபரை குறிக்கக்கூடியது. அவர் தான் அதுக்கு பொறுப்பாளராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறுவனம். சரி, நிறுவனம்னா என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ முதலாளினா அந்த இதுக்கு பொறுப்பாளராகவோ நிறுவனம் இருக்கா. நிறுவனம் என்பது ஒரு கடை, வணிக நிறுவனங்கள், உணவுகள், சிற்றுண்டிகள், தங்கும் விடுதிகள், திரையரங்கங்கள் அல்லது பொது கேளிக்கை அல்லது பொழுதுபோக்கு எந்த ஒரு இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆய்வாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரிவு 42 கீழ் நியமிக்கப்படக்கூடியவரை குறிக்கும். அறிவிப்பு என்பது போர்ட் செயின் ஜார்ஜ் கோட்டையில் வெளியிடப்படக்கூடிய ஒரு அறிவிப்புனா வரும்ல. இப்போ பெரும்பாலும் கெஜெட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கெஜெட்டில் வெளியிடக்கூடிய விஷயங்களை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திறக்கப்பட்டது அப்படின்னா நம்ம மூடப்பட்டது பார்த்தோம். அப்போ திறக்கப்பட்டதுன்னு என்ன வரும், எந்த ஒரு வாடிக்கையாளரின் சேவைக்காக திறக்கப்பட்டது, அந்த வாடிக்கையாளரை மையப்படுத்தி தான் பேசுகிறாங்க. அப்போ வாடிக்கையாளருக்காக திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். பணிக்காலம் என்பது பணியில் உள்ள முதலாளியின் சேவைக்காக கிடைக்கக்கூடிய நேரத்தை குறிக்கும். பணிக்காலங்கள்னா அந்த முதலாளிக்கு. அப்போ மொத்தத்தில் இந்த கடைகள் மற்றும் நிறுவன சட்டத்தோடைய வரையறை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் அதனுடைய பொருளாக இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் அதுக்கு அடுத்து பார்ப்போம். நன்றி.